தமிழ் பேசும் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விமர்சனம், விமல் நடிப்பில் அறிமுக இயக்குனர் மைக்கேல் கே ராஜா இயக்கத்தில் வெளியாகிருக்கிற போகுமிடம் தூரமில்லை. திருநெல்வேலியைச் சேர்ந்த முதியவரான பெருமாள் சென்னையில் ஒரு விபத்தில் உயிரிழக்கிறார். அவருக்கு நான் தான் கொல்லி வைக்க வேண்டும் என அவரது 2 மகன்களும் திருநெல்வேலியில் காத்திருக்காங்க. அதே சமயம் தன்னுடைய மனைவியை பிரசவத்திற்கு தனியார் மருத்துவமனையில் சேர்த்துட்டு மருத்துவ செலவுக்கு பணம் இல்லாமல் தவிக்கிறாரு ஆம்புலன்ஸ் ஓட்டுநரான குமார். இந்த நிலையில் அந்த பண தேவைக்காக பெருமாளோட உடலை நெல்லைக்கு கொண்டு செல்லும் பொறுப்பை ஏற்றுக்கிறாரு. போகும் வழியில் கூத்து கலைஞரான நளினமூர்த்தியையும் லிப்ட் கட்டி ஏறிக்கொள்ள நெல்லையை நோக்கி பெருமாளோடு பயணம் தொடங்குது. இந்த பயணத்தில் குமாருக்கும் நளினமூர்த்திக்கும் ஏற்படுற பிரச்சனைகள் என்னென்ன, அந்த பிரச்சனையை சமாளித்து பெருமாளோட உடலை நெல்லைக்கு கொண்டு போனாங்களா இல்லையா என்பதே படத்தின் திரைக்கதை. கடும் கோபம், மனைவி மீதான பாசம், திடீர் ஆக்ஷன், பயம், ஆற்றாமை என பல உணர்ச்சிகளை கொண்டிருக்கிற கதாபாத்திரத்திற்கு தன்னுடைய நடிப்பால் நியாயம் செஞ்சிருக்காரு விமல். முக்கியமாக இறுதி காட்சியில் மனதை கணக்க வைக்கிறார். கூத்து கலைஞரின் உடல் மொழியையும் நெல்லை தமிழையும் சுமந்து கொண்டு அப்பாவி மனுஷனா படம் முழுக்க உலாவுறாரு கருணாஸ். கூத்தை காந்த குரலில் பாடும்போதும் மற்றவர்களுக்காக அழும்போதும் வேறொரு அவதாரம் எடுக்கிறார். படத்தின் ஆன்மாவை சுமக்கும் பணியில் வெற்றி பெற்றிருக்காரு கருணாஸ். அழுகையும் கத்தலுமாக அப்பப்போ வந்து போகிறாங்க தீபாசங்கர். உருட்டவும் செய்யாமல் மிரட்டவும் செய்யாமல் குழப்பத்திலேயே நேரத்தை கடத்துகிறாங்க ஆடுகளன் நரேனும் பவனும். சார்லஸ் வினோத் குமரனின் மனைவியாக வர மேரி ரிக்டெஸ் கொடுத்த வேலையை கச்சிதமாக செஞ்சுருக்காங்க. டெமல் சேவியர் எட்வர்ட்ஸ் கூட்டணியில் ஒளிப்பதிவில் இரவு நேர நெடுஞ்சாலை காட்சிகள் படத்திற்கு பெரிய பலம் இருக்குது. ஆனால் திருநெல்வேலியில் நடக்கிற குடும்ப காட்சிகளின் ஒளிப்பதிவில் நாடகத்தன்மை அதிகமாக இருப்பது பெரிய மைனஸ். பரபரப்பான இடங்களில் விறுவிறுப்பையும் உணர்வுபூர்வமான இடங்களில் நிதானத்தையும் கொண்டு வந்திருக்கு எம் தியாகராஜனின் படத்தொகுப்பு. என்ஆர் ரகுநந்தனின் இசையில் பாடல்கள் பெருசாக இல்லை, ஆனாலும் பின்னணி இசையில் பிரித்து மேய்ஞ்சிருக்கார். குமார் மற்றும் நளினமூர்த்தியின் கதைகள் நேர்த்தியாகவும் யதார்த்தமாகவும் விவரிக்கப்படுது. இடைவேளை வரையிலான அவர்களின் உரையாடலில் ஆங்காக நளினமூர்த்தியின் மேல் வெறுப்பு வந்தாலும் அதை இறுதி பகுதியில் பாசிட்டிவாக மாற்றிய விதம் அருமை. மறுபுறம் நெல்லையில் நடக்கிற நிகழ்வுகளை படமாக்கும்போது அந்த நேர்த்தியும் யதார்த்தமும் மிஸ்ஸிங். நாடக பாலியலான திரையாக்கமும் துணை நடிகர்களின் அதீத நடிப்பும் தொல்லையாக மாறுது. படம் முழுக்க இந்த பிரச்சனை தொடர்வது பெரும் பின்னடைவு. ஆக்ஷன் காட்சியில் மேம்போக்கான மேக்கிங்கும் பெரிய மைனஸ். பதற வைக்கும் இடைவேளை காட்சியும் அதையொட்டி நீள்ற 2ஆம் பாதியும் பரபர எழுத்தில் வென்றிருக்கு. அடுத்து என்ன என்ற கேள்வியை இறுதி காட்சி வரைக்கும் கொண்டு போகுது திரைக்கதை. ஆணவ கொலை, ஏஞ்சல் கதை போன்ற துணை கதைகளும் தேவையான மீட்டரில் வந்து திரைக்கதைக்கு உதவுது. நளினமூர்த்தியின் கதாபாத்திரத்தை 2ஆம் பாதியில் மெருகேற்றும் இடம் எமோஷனலாக மனதை அழுத்துகின்றன. சில ஓவர்டோஸான தருணங்களும் லாஜிக் ஓட்டைகளும் இருந்தாலும் பெரிய பாதகமாக மாறல. டெம்ப்ளேட் வில்லன் கும்பலின் டெம்ப்ளேட் விரட்டல்களை தவிர்த்திருக்கலாம். கதையின் கருவையும் நளினமூர்த்தியின் கதாபாத்திரத்தையும் இறுதி காட்சியில் இணைத்த விதம் சபாஷ் போட வைக்கிது. நடிப்பு, பின்னணி இசை, எழுத்து என இறுதி காட்சியில் உணர்ச்சி குவியலாக வெற்றி பெறுகிறது போகுமிடம் தூரமில்லை.